நவீன கால வரலாறு. ஐரோப்பியர் வருகையிலிருந்து தொடங்குது. இதுக்கு முன்னாடி ஐரோப்பியர் வரலையா? வரலையா? நமக்கு ஐரோப்பியருக்கு தொடர்பே இல்லையா? பல தடவை பார்த்துருக்கோம். நம்ம தென்னிந்தியா, நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஐரோப்பியருக்கும் தொடர்பு. ரோம், ஈராக்குன்றாங்க, கிரேக்கம், அவங்களோட வாணிப தொடர்பு இருந்திருக்கு. ஆமாவா? எப்போ? வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலே. நம்ம சங்ககால இலக்கியங்களே அவங்களோட யவனர்கள்னு சொல்லுவாங்களா, யவனர்கள். அப்புறம் என்ன சார் புதுசாக ஐரோப்பியர் வருகை? அது இல்லாமல் வட இந்தியாவுக்கு எப்போ வந்திருப்பாங்க? வட இந்தியா யார்? அலெக்சாண்டரு. கிமு 4ஆம் நூற்றாண்டு. எந்த வம்சம் வட இந்தியாவில் ஆட்சி செய்யும் பொழுது வந்திருப்பார்? எல்லாமே கொஸ்டின் எக்ஸாமில் வரும், பார்த்துக்கோங்க. எப்போ? மௌரியர்களா? வந்துட்டு போனோன்னு மௌரிய ராஜ்யம் பிடிப்பான், குழுவும் கொடுத்துட்டான். அலெக்சாண்டர் வந்துட்டு போனோன்னு தான் மௌரிய ராஜ்யம் பிடிப்பாங்க. சாதவாகனம். நந்தவம்சம். நந்தவம்சத்து காலத்தில் தான் வந்துட்டு இப்படியே போவார். அப்போ கிரேக்கத்தில் இங்கேருந்து அவங்க நாடு இவ்வளோ பெருசு. வடமேற்கு இந்தியா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போயே வந்து கிரேக்கருக்கு இங்கே செட்டில் ஆகிருப்பாங்க. சரியா? செலுக்கஸ் நிக்கேட்டர் ஆட்சி செய்வார்னு பார்த்தோமா? அவரோட அவையில் இருந்த ஒருத்தர் மௌரியர் அவைக்கு வந்திருப்பார். யார்? மெகஸ்தனீஸ். அவர் எழுதின நூலில் இந்தியாவோட நிலையை பற்றிலாம் நமக்கு தெரியும். அவர் எழுதின நூல் எது? இண்டிகோ. புக்கில் ஆனால் இருந்துச்சா? இல்லை, நான் சொன்னதை வச்சு சொல்கிறீங்களா? புக்கில் இல்லை தானே? இருந்துச்சா? சரி, அதுன்னு போயிருப்பாங்க. அப்புறம் என்ன சார் புதுசாக ஐரோப்பியர் வருகை அப்படின்னா, 15ஆம் நூற்றாண்டில் என்ன ஆகுனா, இந்த துருக்கி, இந்த மேற்காசிய நாடுகள், எஜிப்து, லிபியா, இது எல்லாத்தையும் ஒருத்தர் பிடிச்சிக்குவார். ஒட்டாமான்மா எப்படி வேணாலும். 15ஆம் நூற்றாண்டில் அந்த நாடு ஃபுல்லாக யார் கண்ட்ரோலுக்கு போயிடும்னா அந்த ஒட்டாமன் எம்பரர்கிட்ட போயிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரூட்டு தான் இப்போ நீங்கள் அதிகமாக பேசப்படக்கூடிய ரூட்டு. சரியா? செங்கடல் வழியாக போய் மத்திய தரைக்கடல் போய் சூயஸ் இஸ்துமஸ் இருக்கும். அது வழியாக போய் மத்திய தரைக்கடல் போய் ஐரோப்பாவுக்கு ஒரு ரூட் இருக்கும். அப்புறம் இன்னொரு ரூட்டு அப்படியே பாரசீக வளைகுடா வழியாக போய் ஈராக் போய் துருக்கி போய் அப்படி ஒரு ரூட்டு. இன்னொன்று பட்டு வழி, சீனாவிலேருந்து இப்படி இந்தியா வழியாக போகக்கூடியது. இதெல்லாம் இப்போ நியூஸில் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு பேர். ஆல்ரெடி 2 ரூட்டு கட்டாயிரும். 3ஆவது ரூட்டில் இப்படி போயிட்டு இருந்த ரூட்டையும் இந்த ஒட்டாமன் எம்பரர் வந்தவுடனே வியாபாரம் தடைப்பட்டுரும். தடைனாக்கா ஒன்றும் பண்ண மாட்டார். இந்த பக்கம் போறியா 100 மடங்கு வந்து டேக்ஸ் போட்டுறது. 100% இப்போ ₹1 பொருள் இப்படி போகுது அப்படின்னாக்கா ₹2 ஆயிரும். ₹1 டேக்ஸ் கட்டணும். அந்த மாதிரி ஆயிரும். அப்போ அதிக விலையை கொடுத்து இந்த யூரோப்பியன்ஸ் நம்ம பொருள்லாம் வாங்கணும். கட்டாயம் நம்ம பொருள் வேணுமா சார் உங்களுக்குன்னா? ஆமாம். என்னென்ன பொருள் சார் வேணும்னா ஜாகிரஃபி தான் டிசைட் பண்ணுது. சரியா? அவன் என்ன ரீஜனில் இருக்கான், ஜாகிரஃபி படி மிதவெப்ப மண்டலம். அங்கே நிறைய பொருள் விளையாது. நம்ம ஊரில் விளையிறது, நம்ம ஊரில் விளையிற மிளகு, இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல அது, அப்புறம் பருத்தி, இதெல்லாம் அங்கே விளையாது. இப்போ நம்ம நாட்டில் இருந்தால் போய் ஆகணும். அப்போ எல்லா பொருளும் தடைப்படுது. இப்போ உள்ள சூழலை இப்போ கவனிச்சிங்கன்னாவே தெரியும். அப்படியே இப்போ நம்மளை தான் நம்பி இருக்கணும். அப்போ அந்த பொருள்லாம் தடைப்படுது. அப்போ வேறு ரூட் ஏதாவது இருக்கா? அப்போ வரைக்கும் உலகம் இது தான். அந்த 15ஆம் நூற்றாண்டு இருக்குல்ல, அப்போ வரைக்கும் உலகம் இது தான். இது 2 பிரிஞ்சு போயிடுச்சு. ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம்.
என்ன தியரி சொல்லுது? இந்த கண்டம் பிரிஞ்சு போனது எந்த தியரிங்க? ஜியாகிரஃபி முடித்தவங்க. சிவஸ்ரீ ஜியாகிரஃபி முடிச்சாச்சு தானே? அப்புறம் நீங்கள் இன்னமும் படிக்கிறீங்க, புரிஞ்சிக்கல. பிரிஞ்சு போயிடுச்சு, அதுதான் இந்த வார்த்தையே. கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படின்னு பார்த்தோமா, கண்டங்கள்லாம் பிரிஞ்சு போயிடுது. சரியா? பிளேட் டெக்டானிக் தியரி நமக்கு இருக்கா? பிரிஞ்சு போகுது, என்ன காரணம் எல்லாமே பார்த்தோமா? என்ன விக்னேஷ், காலேஜ் இல்லையா? மாடலா? மாடல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? சரி. ஸோ ரொம்ப காலத்துக்கு நமக்கு அவங்களோட டச் இல்லாமல் போயிடுச்சு. இவ்வளோதான் உலகம். அப்போது அன்னைக்கு வரைக்கும் இருந்த அறிவியல் வரலாறு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறானுங்க, சரி இந்த ரூட்டு தான் கட் ஆயிடுச்சு, நம்ம கடல் வழியில் ஏதாவது ரூட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்படியே வந்தோம்னா ஆப்பிரிக்காவோட தென்கோடி அடைஞ்சிட்டோம்னா அங்கேருந்து வடகிழக்கில் வந்தோம்னா இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் போக முடியுமா இல்லையான்னு தெரியல, ட்ரை பண்ணலான்னு பார்க்குறாங்க. கேளுங்க, அங்கேருந்து இங்கே வந்துட்டு இப்படியே போய் ஆப்பிரிக்காவோட தென்கோடி அடைஞ்சிட்டு அங்கேருந்து வடகிழக்கு போனோம்னாக்கா என்ன ஆயிரும், இந்தியாவுக்கு போயிடலான்னு அவங்க ஒரு அனுமானம் ட்ரை பண்ணுறாங்க. சரியா? அப்படி ட்ரை பண்ணி தான் இந்த ரூட்டை கண்டுபிடிப்பாங்க. அதில் முக்கியமானவங்க இந்த போர்ச்சுகீசியர், இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, இவங்களாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணும்பொழுது தான் என்ன ஆகுனாக்கா, கொலம்பஸ் போவார். பாய்மரப்படகு தான் அப்போது நடுக்கடலுக்கு போயிடுவார். காற்று இழுத்துட்டு போய் அங்கே விட்டுரும். காற்று இழுத்துட்டு போய் அங்கே விட்டுரும் தீவுகள். அவர் நினச்சிக்குவார் இதுதான் இந்தியா, நம்மளை மாதிரியே இருப்போம். ஏன்னா அங்கே பாருங்கள், நம்மளோட கிளைமேட் மாதிரியே இருக்கும், எல்லாமே இருக்கும். பாருங்கள், லேட்டிடியூடில் ஒரே லேட்டிடியூட். கேரளாவில் என்ன கிளைமேட் இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. இதுதான்டா இந்தியான்னு நினச்சிக்குவார். யார்? கொலம்பஸ். இப்போ கூட பேர் அடிப்படிமே, அப்புறம் பார்க்குறாங்க இது இந்தியாவில்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால தான் இப்போ இங்கே உள்ள தீவுகளுக்கு பேர் என்னது, மேற்கு இந்திய தீவுகள். சரியா? யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு மேற்கில் இருக்கிறதுனால மேற்கு இந்திய தீவுகள்னு பேர் இன்றைக்கு வரைக்கும். அங்கே தான் கியூபாலாம் இருக்குது. கியூபாவில் என்ன போயிட்டுருக்கு இப்போ கரண்ட்டில்? பொருளாதார தடையினால் அங்கே மின்சார உற்பத்தியெலாம் பாதிக்கப்பட்டு, ஏன்னா அமெரிக்காவுக்கும் அவனுக்கு ஆகாது, துணிக்கும் நாடு தான் அவன். கம்யூனிசம், அமெரிக்கா வந்துட்டு கேபிட்டலிசம். சரியா? கம்யூனிசம் எந்த நாடு ஆதரிச்சுது? ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர். இப்போ கம்யூனிசமே இல்லை எங்கேயுமே, அரைக்குறையாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி அப்புறமேல அந்த 15ஆம் நூற்றாண்டில் தான் எவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி உலகம் இந்த அளவுக்கு பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சது காரணமே இந்தியாவுக்கு கடல் வெளி கண்டுபிடிக்க வந்தது தான் காரணம். மெயினாக மிளகுக்காக. சரியா? சரி. அப்போது அப்போல்லாம் மிளகாயெல்லாம் கிடையாது, யூஸ் பண்ண மாட்டாங்க. காரத்துக்கு மிளகு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கேருந்து அதனால தான் பாட்டு இருக்குமா, கொலம்பஸ் சிட்டா சிறுதீவு, இங்கே தான் போய் இறங்கியிருப்பார். அப்புறம் பக்கத்தில் ஏதாவது லேண்ட் இருக்கான்னு தேடுறானுங்க. அப்படி தேடும்பொழுது தான் அமெரிக்க வெஸ்புகி அப்படின்ட்டு ஒருத்தர் போய் இதை கண்டுபிடிப்பார். அமெரிக்க வெஸ்புகி. அதனால தான் அதுக்கு பேர் என்னது, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறானுங்க, வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் இந்த மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்கா வந்துட்டு லட்டின் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெயின், ஃப்ரான்ஸு,
இவனுங்கெல்லாம் அங்கே போய் குடியேறுவாங்க. அவங்க பேசுகிற மொழி லத்தீன், ஸ்பெயின், இதெல்லாம் ஃப்ரான்ஸ்லாம். அதனால தான் லத்தீன் அமெரிக்கா அதுக்கு பேர். வட அமெரிக்காவில் யார் இருப்பான்னா இங்கிலீஷ்காரன் அதிகமாக போயிருப்பான். அங்கே போய் அந்த நாட்டை பிடிச்சி, அதுக்கு முன்னாடி மக்கள் இல்லையானாக்கா மக்கள் இருந்தாங்க, பூர்வகுடி மக்கள் இருந்தாங்க. சரி, அந்த மக்களெல்லாம் அடக்கி அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து அந்த நாட்டை அடிமைப்படுத்திடுவானுங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் யூகே கண்ட்ரோலில் தான் இருக்கும். யூகேலேருந்து இங்கிலாந்து இருக்கு இல்லையா, துணிக்கு உண்டு நாடு, இங்கிலாந்துலேருந்து பிரிஞ்சு தனி நாடாக போயிடுவாங்க, கனடாவும் யூஎஸ்ஏவும். அதனால தான் எப்பயுமே யாருக்கு ஜால்ரா போடுவானுங்க, யூகேக்கு இவன் ஜால்ரா போடுவான், இவனுக்கு யூகே ஜால்ரா போடுவான். யூகேனா யுனைடெட் கிங்டம். இப்போ வரைக்கும் பாருங்கள், அங்கே கப்பல் வந்துருச்சா, யூகேயோட கப்பல் இங்கே வந்து நிற்கிதா, நியூஸ் பார்க்குறீங்களா இல்லையா? பாருங்கள் நியூஸ், அது எல்லாமே வரும். இதெல்லாம் சரி, அதை விடுங்க, இந்தியாவுக்கு வந்த கதையை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பார்த்தலோமியா டயஸ் அப்படின்னு ஒருத்தர், அவரோட தலைமையில், அது இந்த போர்ச்சுகீஸ் இருக்கான் பாருங்க, இத்தனைக்கு ஊண்டு நாடு. இது ஒரு பெனின்சுலார், அங்கே இருக்கக்கூடிய கார்னரில் இருக்கக்கூடிய நாடு போர்ச்சுகீஸ். அவங்க தான் அதிகமாக வந்துட்டு ஏன்னா இவங்களுடைய கடற்கரை தான் ஃப்ரீஸ் ஆகாது அவ்வளோவா. வருஷத்தில் நிறைய நாள், வருஷம் ஃபுல்லாகவே என்னவாக இருக்கும், தண்ணி இருக்கும். இதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா ஃப்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ கடல் வழி பயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கடல் வழி பயணம் சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறது, கடல் வழி சம்மந்தமான கல்வியை கற்றுக் கொடுக்குறது. ஏன்னா கப்பல், பாய்மர கப்பல் எந்த பக்கம் காற்றடிச்சா எப்படி அந்த பாய்மரத்தை கட்டணும், எந்த திசையில் போகும், எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. அது எல்லாத்துக்கும் போர்ச்சுகீசிய மன்னர் ஃபன் பண்ணுவாங்க. ராஜா ஃபன் பண்ணால் என்ன இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஏன்னா பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதி இல்லைன்னா எதையுமே ஒழுங்காக செய்ய முடியாது. ஸோ ராஜாவே ஃபன் பண்ணுறாரு. ஸோ கடல் வழி பயணம் சம்மந்தமான கல்வி எல்லாம் சிறப்பாக நடக்குது. ஸோ கப்பல் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தலோமியா டயஸ் அவர் வராரு. கொலம்பஸ் பண்ண தப்பை நம்ம பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஆப்பிரிக்கா இருக்கு இல்லையா, அந்த கரை ஓரமாகவே போவோம், மிஸ் ஆகாது அப்படின்னு போவாங்க. இதை வச்சுலாம் நிறைய படம்லாம் இருக்கும். அப்போ நம்ம கப்பலில் போகிறப்ப அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் அவங்கள விரட்டுவாங்க. இங்கிலீஷ் படம்லாம் இருக்குது. அவங்க 2 பேருக்கு நடக்கிற சண்டையெல்லாம் ஏகப்பட்ட படம். ஆனால் இங்கிலீஷ்கார எல்லாமே ரெக்கார்டு எழுதுவான், இங்கே போனோம் இவ்வளோ தூரத்தில் இந்த மக்கள் எங்களை விரட்டினாங்க, எல்லா விஷயமும் இருக்கும். வரலாறை எழுதி வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு ரொம்ப காலமாகவே இருக்குது. யூரோப்பியன்ஸுக்கு, இங்கிலீஷ் மட்டும் இல்லை, யூரோப்பியன்ஸு. ஸோ கப்பல் எடுத்துகிட்டு இப்படியே இந்த கரை ஓரமாகவே வராங்க. அப்படியே வராங்க வந்துட்டாங்க. ஆப்பிரிக்காவோட தென்கோடியை அடைந்து விட்டனர். அவங்க எதிர்பார்த்தது என்னது, ஆப்பிரிக்காவோட தென்கோடியை அடைஞ்சிட்டோம்னா அங்கேருந்து வடகிழக்கில் போனோம்னா இந்தியாவுக்கு போயிடலாம். அடைஞ்சிட்டாங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. என்ன நம்பிக்கை, இந்தியாவுக்கு கடல் வழியில் போயிடலாம் அப்படின்னு. அதனால தான் இந்த முனைக்கு பேர் என்னது, நன்னம்பிக்கை முனை. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. கேப் ஆஃப் குட் ஹோப். ஓகேவா? யார் வரா, பார்த்தலோமியா டயஸ். அப்புறம் இன்னொன்று, இங்கே அவங்க சேர்ந்தவுடனே கன்னியூ பண்ணியிருப்பாங்க, அங்கே பயங்கரமான புயல் அடிக்கும், சைக்ளோன். சரி, அதனால் அதை வச்சு இன்னொரு பேர் புயல் முனை, அது ஒரு முனைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டயர்டாயிடுறாங்க. சரி அடுத்த தடவை வரலாம் அப்படின்னு ரிட்டர்ன் போயிடுவாங்க. அப்புறம் 2-3 வருஷம்னு நினைக்கிறேன், இயர் சரியாக தெரியல, திரும்ப ஒரு டீம் வராங்க. வாஸ்கோடகாமா அவரோட தலைமையில் ஒரு டீம் வராங்க. முன்னாடியே வந்திருக்காங்களா, அனுபவம் இருக்கு, வந்துடுறாங்க. இது வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து இங்கே அப்படியே நேராக யாரோ தமிழர் தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கேரளாவில் இறங்குவாங்க. ஏன் கேரளாவில் இறங்குறாங்க, அதான் தென்மேற்கில் இருக்குது, எல்லையில் கோழிக்கோடு, காலிக்கட், அங்கே இறங்குறாங்க. எப்போ, 1498.
98 தானே. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு இவன் தான் ராஜா. யார்? போர்ச்சுகீசியர் தான். இந்த இந்திய பெருங்கடல் முழுவதும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். இங்கேருந்து பொருளை வாங்கிட்டு போய் யூரோப்பில் அவன் தான் சேல் பண்ணுவானுங்க. வேறு யூரோப்பியன்ஸ் எவனையுமே வர விட மாட்டானுங்க. அதேமாரி முஸ்லீம் இருக்காங்கள்ல, இங்கே அரேபியர்கள், பாரசீகர்கள், இவங்கெல்லாம் எஜிப்தியர்கள், அவங்களாம் முஸ்லீம் நாடு. இவங்களால தானே அங்கே பொருள் கிடைக்கல அவங்களுக்கு. அதனால் இந்த அரேபியரெலாம் வர விடாமல் சண்டை போடுவானுங்க. யார்? போர்ச்சுகீசியர். நீல நீர் கொள்கைன்னு ஒன்று வச்சு எவனையுமே வர விடாமல் இந்தியாவில் அவனே வர்த்தகத்தெல்லாம் மேற்கொண்டுன்னு சொல்லிட்டு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்குவான். அந்த போர்ச்சுகீசியரோட லேண்ட் தான் இந்த காலிக்கட்டு, கோவா, மும்பை, டையூ டாமன், தாதரா நாகர் ஹவேலி, அதெல்லாம். கோவாவை தவிர டையூ டாமன், தாதரா நாகர் ஹவேலி 4 சேர்ந்து என்ன வச்சுருக்காங்க? அது குஜராத் எல்லையில். 1498 இயரை நோட் பண்ணிக்கணும். வட இந்தியாவில் யாரோட ஆச்சு? முகலாயரா? 1498இல்லையா? டெல்லி சுல்தான்களோட ஆச்சு. சரியா? 1526 தான் யார் வருவா? பாபர் வருவார். அதுக்கப்புறம் தான் முகலாயர். முகலாயருக்கு இவங்களுக்குமே ஆகாது, போர்ச்சுகீசியருக்குமே. இப்போது சவுத் இந்தியாவில் யார் இருப்பா? கேரளா தனியாக போயிடும். கேரளா அவங்கள விட்டுருங்க, சமஸ்தானம். ஐயோ, அந்த ஃபேன்லாம் ஆஃப் பண்ணுங்க டக்குன்னு. அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகல் வந்து ஸ்பெயின் கண்ட்ரோல் பண்ணிடுவான். அது மாதிரி போர்ச்சுகலுக்கு போட்டியாக பிரிட்டிஷ் அங்கே ஒரு பெரிய கப்பல் படையை உருவாக்குவான். அங்கே சண்டையெல்லாம் நடக்கும் இவனுங்களுக்குள்ள, போர்ச்சுகல், ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து எல்லாத்துக்கும் நடுவில். அதில் டாமினண்ட்டாக வரவன் இங்கிலாந்து, பிரிட்டிஷ்காரன். அவனும் அங்கே ஒரு கம்பெனி 1600 தொடங்குவான். இந்தியாவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி 1914-15 தான் இந்தியாவில், சாரி 1614-15 தான் பர்மிஷன் வாங்கி இந்தியாவில் வியாபார வாணிப ஸ்தலத்தை தொடங்குவான். பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா டச்சு நாட்டுக்காரன் அவன் வந்திருப்பான், டச்சு வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ், அப்புறம் டேனிஷ், டென்மார்க்காரன் வருவான். அதுக்கப்புறம் கடைசியாக வரான் ஃப்ரெஞ்சுக்காரன். மொத்தம் யார் யார் வந்திருக்கா? போர்ச்சுகல், டச்சு, பிரிட்டிஷ், டேனிஷ், ஃப்ரெஞ்சு, மொத்தம் 5 நாடு வருவாங்க. வந்து இங்கே அங்கங்கே கடற்கரை ஓரத்தில் வியாபார ஸ்தலம் வச்சு இங்கேருந்து உள்ளேருந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு இங்கே கடற்கரை ஓரத்தில் வாணிப ஸ்தலம் வச்சுருப்பானுங்க. எதுக்கு சார் அப்படின்னா, உள்நாட்டிலேருந்து பொருள்லாம் வாங்கிட்டு போய் இங்கே வச்சுருப்பாங்க. அங்கேருந்து கப்பல் வரும், அங்கே வந்து இறக்கிடுவான். அவன் கப்பல்லேருந்து அங்கேருந்து வர பொருள்லாம் இறக்கி இங்கே வச்சுட்டு திரும்ப இங்கே சேமித்து வச்சுருக்கான்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதான் வாணிப ஸ்தலம் அப்படின்னு. அப்புறம் இங்கே இறக்கி வச்ச பொருளை எடுத்துகிட்டு போய் உள்ளே கொண்டு போய் சேல் பண்ணுவானுங்க. கதையை புரிஞ்சுக்கணும் நல்லா, ஓகேவா? சேல் பண்ணுவானுங்க, அமைச்சிக்குவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டச்சு, டேனிஷ்லாம் அவன் ஒதுங்கிடுவான். அதுமாரி போர்ச்சுகீஸரும் ஒதுங்கிடுவான். போர்ச்சுகல் அவங்க நாட்டில் சப்போர்ட் இருக்காது, 4-5 வியாபார ஸ்தலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் பாட்டில் ஒதுங்கிடுவான். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கோவா, டையூ டாமன், தாதரா நாகர் ஹவேலி, அது மட்டும் 1970 வரைக்கும் இங்கே இருக்கும். வியாபார ஸ்தலம் இங்கே இருக்கும். இங்கே நாட்டை பிடிக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். இங்கேருந்து பொருள் வாங்கிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. அப்போ நம்ம இந்தியா பிரிட்டிஷ்டருந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அவன் இந்தியன் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிடுவான். யார்? போர்ச்சுகீசியர். இப்போ யார் யார் இருக்கா? ஃப்ரெஞ்சு இருக்கான்,
பிரிட்டிஷ் இருக்கான். இவங்க 2 பேரும் அங்கேயும் பக்கத்து நாடு, அங்கேயும் பங்காளி சண்டை. எப்பயுமே பக்கத்து வீடு பக்கத்து நாடு சொந்தக்காரனா என்ன இருக்கும், பங்காளி சண்டை இருக்கும். அங்கேயும் பங்காளி சண்டை. இங்கே யாரா நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு சொல்லிட்டு 2 பேரும் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பானுங்க. சரியா? எப்போனா 1707 அப்புறம். 1707னா யார், அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறம் போட்டி போட ஆரம்பிப்பானுங்க. போட்டி போட்டு இவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை நடக்கும். மெயினாக இந்த ஏரியாவில் நடக்கும். அதனால தான் அதுக்கு பேர் இது கர்நாடிக் ரீஜன். வட தமிழகம், கர்நாடகா, ஆந்திராலாம் சேர்ந்தது கர்நாடிக் ரீஜன். சரியா? இங்கே உருவானதுனால தான் அதுக்கு பேர் என்ன சங்கீதம்னு பார்த்தோம், கர்நாடிக் சங்கீதம். கர்நாடிக் சங்கீதம் கர்நாடக மொழியில் வந்தது கிடையாது, தமிழ். அதுவும் சோழர்கள் காலத்தில் உருவானது தான் கர்நாடிக் சங்கீதம். அதை பற்றிலாம் சொல்லவே இல்லை தானே, நான் சொல்லி தெரிஞ்சிருக்கலாம். அதில் புக்கில் இல்லை, வேணும்னே அதெல்லாம் மறைக்கிறானுங்க. கர்நாடிக் சங்கீதம், பரதநாட்டியம் இதெல்லாமே சோழர்கள் காலத்தில் அந்த தேவதாசி முறை இருந்ததில் அவங்க உருவாக்குனது அதெல்லாம். சரி, அதை அப்புறம் பேசிக்குவோம். இப்போ யார் பரதநாட்டியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா, அந்த குரூப்பு. அது எப்படி என்னன்னு அப்புறம் நான் சொல்கிறேன். சரி, அந்த கர்நாடிக் ரீஜனில் ஃப்ரெஞ்சுக்காரனுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கும் நடுவில் சண்டை நடக்கும். அப்போ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிற்றரசர்கள், ஆயிரக்கணக்கான சிற்றரசர் இருப்பான். முகலாயர் காலத்தில் ஒரு பெரிய பேரரசாக இருக்கும். எல்லா சிற்றரசரும் முகலாயர் கண்ட்ரோலில் இருப்பான். அப்புறம் முகலாயர் வீழ்ச்சி அடைஞ்ச உடனே ஏகப்பட்ட சிற்றரசு இருப்பாங்க. இந்த பக்கம் கர்நாடிக் நவாப்பு. சரியா? அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள், நிறையா சிற்றரசர்கள் எல்லாருமே. சேதுபதியெலாம் பார்த்தோம்ல, எந்த சேதுபதி, ராமநாதபுரம் சேதுபதி. இந்த மாதிரி நிறையா சிற்றரசர்கள் இங்கே இருப்பான் தமிழ்நாட்டிலே. கர்நாடக நவாப்பு. இங்கே பார்த்திங்கனாக்கா ஹைதர் அலி, திப்பு சுல்தான் இருப்பாங்க மைசூரில். அப்புறம் ஹைதராபாத் நிசாமு, இங்கே மராத்தியர்கள். இது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான சிற்றரசர்கள் இருப்பாங்க. அதை இந்த கர்நாடக நவாப்பு, ஹைதராபாத் நிசாமு, அவங்க நாட்டில் இப்போ வாரிசுரிமை போர்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அதை பின்புலமாக வச்சுக்கிட்டு ஃப்ரெஞ்சுக்காரனும் பிரிட்டிஷ்காரனும் இங்கே சண்டை போட்டுக்குவானுங்க. ஃப்ரெஞ்சுக்காரன் பிரிட்டிஷ்காரனும் இது அவங்க நாட்டு அரசாங்கம் கிடையாது, கம்பெனி. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு அவங்க நாட்டில் வியாபாரம் செய்கிறதுக்காக இங்கே வந்த 2 கம்பெனிக்காரனுக்கு சண்டை போட்டுக்குவானுங்க. அதில் நம்ம நாட்டு சிற்றரசரெலாம் உள்ளே பூந்துக்குவானுங்க. ஒரு குரூப்புக்கு அவன் ஹெல்ப் பண்ண, இன்னொரு குரூப்புக்கு இவன் ஹெல்ப் பண்ண, மாற்றி நடந்துக்கிட்டு இருக்கும். சரியா? இது கர்நாடிக் ரீஜனில் நடந்ததுனால இந்த சண்டைக்கு பேர் கர்நாடிக் வார், கர்நாடக போர்கள். மொத்தம் எத்தனைமா கர்நாடக போர்? 3 கர்நாடிக் வார் 3 நடக்கும். ஃபஸ்ட்டு 1.5 போரில் ஃப்ரெஞ்சுக்காரன் அவங்க டீம் ஜெயிக்கும். அடுத்த 1.5 போரில் பிரிட்டிஷ் ஜெயிக்கும். ஓகேவா? அப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரன் டம்மி ஆயிடுவான் கர்நாடக போரோட. பாண்டிச்சேரி, மாயி, யானம், காரைக்கால் இந்த 4 லேண்டோட அப்படியே ஆஃப் ஆயிடுவான். 1760 வரைக்கும், 60 அந்த ரேஞ்சு வச்சுக்கோங்க. 1760 வரைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரன் ஆஃப் ஆகிட்டானா அப்புறம் நம்ம ஆளுங்களாம் எதிர்ப்பாங்க. தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள்லாம் எதிர்ப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவானுங்க. பாளையக்காரர்கள் அதுதான் வீரமங்கை வேலுநாச்சியார்லாம் அதில் தான் வருவாங்க. பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக முதல்ல போரிட்ட இந்தியாவிலே முதல் பெண்மணி யார்? வேலுநாச்சியார். அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்களுடைய படை தளபதி இருப்பாங்க. சரியா? யார்? மருது சகோதரர்கள். அதுக்கு முன்னாடி வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் ஃபஸ்ட்டு எதிர்ப்பார். அவர் வந்து பாளையக்காரர். பூலித்தேவர், அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன், அவங்க தம்பி, அப்புறம் வேலுநாச்சியார் எல்லோரும். தென்னிந்தியாவில் தான் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக முதல்ல கிளர்ச்சி எழும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் யாருனாக்கா ஹைதர் அலி சப்போர்ட் பண்ணுவார்.
ஹைதர் அலி எங்கே இருக்கார்? மைசூரில் இருக்கார். அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார், தீரன் சின்னமலை. அவர் ஹைதர் அலி ஃபஸ்ட்டு எதிர்ப்பார். அதுக்கப்புறம் ஹைதர் அலி கூட சேர்ந்து பிரிட்டிஷ்காரனை எதிர்ப்பாங்க. தீரன் சின்னமலை இவங்களாம் இங்கே நம்ம கொங்கு நாட்டு பக்கம் அதெல்லாம் நடக்கும். அப்புறம் ஹைதர் அலி இவங்கள முடிச்சு கட்டிடுவாங்களா, முடிஞ்சு பாளையக்காரர் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவானுங்க, டம்மி ஆக்கிடுவானுங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத்து சாரி ஹைதர் அலி எதிர்ப்பார். ஹைதர் அலி இந்த பக்கம் எதிர்ப்பார். இங்கே ஹைதராபாத் நிசாம் எதிர்ப்பாங்க, மராத்தியரை எதிர்ப்பாங்க. ஒவ்வொருத்தங்க கூடயும் சண்டை போட்டு ஹைதர் அலி அவரோட பையன் திப்பு சுல்தான் அவங்களுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டை தான் ஆங்கில மைசூர் போர். எங்கே தாமஸு? ஆங்கில மைசூர் போர் ஒரு 4 நடக்கும். ஃபஸ்ட்டு 1.5 போரில் ஹைதர் அலி இருப்பார். அப்புறம் 2.5 போர் திப்பு சுல்தான் நடத்துவார். ஹைதர் அலி கேன்சர் வந்து இறந்தோடனே 2வது போர் அப்போது அவன் பையன் திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வருவார். ஸோ அவர் எதிர்த்து போராடும். அவரை சூழ்ச்சியாக அவரையும் இன்னும் 2.5 போர் நடக்கும், கொன்றுவானுங்க. அதோட மைசூர் ஆங்கில மைசூர் போர் முடிஞ்சிச்சு. மைசூரில் டம்மியாக ஒரு ராஜாவை உட்கார வச்சுட்டு அப்புறம் மராத்தியரை காலி பண்ணுவானுங்க. அப்புறம் ஹைதராபாத் நிசாம் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவானுங்க. ஹைதராபாத் நிசாம் கையெழுத்து போட்டுருவான். துணைப்படை திட்டம்னு ஒன்று வரும், அதில் கையெழுத்து போட்டு அதில் ஜாயின் பண்ணிவிடுவான். சுதந்திரம் அடைகிற வரைக்கும் ஹைதராபாத் நிசாமுக்கு அதை பற்றி பார்ப்போம். பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தது பிரிட்டிஷ்காரன். அப்புறம் வட இந்தியாவெல்லாம் பெருசாலாம் எதிர்ப்பு இருக்காது. ஒரே ஒரு டைமில் அந்த 2-3 காரணங்கள் இருக்கும். இப்போ தான் என்னென்ன போர்ன்றது நடந்திருக்கு? ஆங்கில மைசூர் போர், கர்நாடிக் போர், அப்புறம் மராத்திய போர், ஆங்கில மராத்திய போர். அவ்வளோதான். வட இந்தியாவில் அவ்வளோ எதிர்ப்பு இருக்காது. ஆனால் நமக்கு என்ன தெரியுமா, நம்மளோட வரலாறு பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக முதல்ல போராடினது யார்? தமிழர்கள், பாளையக்காரர்கள் தான். புலித்தேவன், கட்டபொம்மை, அப்புறம் ஹைதர் அலியை சொல்கிறானுங்க தேசத்துறைன்றானுங்க. ஹைதர் அலி திப்பு சுல்தான் தான் அவங்க கர்நாடகாவில் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக போராடினவனுங்க. ஆனால் அங்கே போய் பாருங்கள், அவனுங்களை தப்பாக சொல்லி வச்சுருக்கானுங்க. அது மாதிரி வட இந்தியாவில் என்ன சொல்லி வச்சுருக்கானுங்க தெரியுமா? சுதந்திரத்துக்காக நம்ம போராடவே இல்லை மதராசிலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கானுங்க. யார் சொல்லி வச்சுருப்பா? இந்த சங்கிமங்கி குரூப்பு தான். நம்ம வரலாறு அவனுக்கு படிக்கிறதே கிடையாது. அவனுங்க வரலாறு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கானுங்க. அதனால தான் தமிழ்நாடை கண்டா இன்னும் அலரும். ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி தமிழ்நாட்டை தப்பாக திரிச்சு விட்ருவானுங்க. பீகார் தேர்தலில் என்ன சொன்னானுங்க? தமிழ்நாட்டில் நம்ம பீகார்காரங்க தொழிலாளர்லாம் அடித்து கொள்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டானுங்க. கேள்விப்பட்டீங்களா? இன்ன வரைக்கும். ஒடிசாவில் போய் என்ன சொன்னானுங்க? கோயிலோட சாவியை வந்து திருடிட்டு போயிட்டானுங்க, தமிழ்நாட்டில் இருக்குது சாவி. அதெல்லாம் நம்ம இந்த வரலாறு தெரியாது, நம்ம சூடு சோறுன்னு இல்லாமல் உட்காந்துருக்குறோம். ஏன்னா இந்த வரலாறுலாம் தெரியாமையே உங்களை வளர்த்து வச்சுருக்கானுங்க, புத்தகத்துலேருந்து எல்லாம். அப்படி நான் எதுவும் வெளியில் இருந்தெல்லாம் சொல்லலை, புக்கில் உள்ளதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை தானே படித்தோம், அப்புறம் ஏன் தெரியல நமக்கு? சொல்லுங்கள் தேவா. ஆமாம், கதையை புரிஞ்சிக்கல, புரிய வைக்கல. ஆனால் புரிஞ்சிட்டோம்னா அப்புறம் கேள்வி கேட்போம்ல. அதே தான் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்கிறது. அதெல்லாம் அதுக்கப்புறம் வட இந்தியாவில் ஒரே ஒரு கலவரம் நடக்குங்க. சரியா? அது எதுக்கு சார் அப்படின்னாக்கா, இந்த துணைப்படை திட்டம், அப்புறம் வாரிசிலுப்ப கொள்கை, அந்த மாதிரி 2-3 கொள்கையெல்லாம் கொண்டு வந்து இந்த ராஜாவை இருக்கிறலாம் டம்மி ஆக்கிடுவானுங்க. ராஜாவெல்லாம் டம்மி ஆக்கிடுவானுங்க. ராஜாவோட லேண்டெல்லாம் பிடிங்கிடுவானுங்க வட இந்தியாவில். அதனால் அதுக்கு எதிராக பிரச்சனை நடக்கும். சரியா? அதேமாதிரி இங்கே நடக்கும் ஒரு பிரச்சனை, பிளாசி போர், பக்சார் போர்னு நடக்கும் வங்காளத்தில், வங்காளம் பீகாரில். பிளாசி போர் அப்போ தான் மறைமுகமாக இந்தியாவோட லேண்டை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க கண்ட்ரோல் கொண்டுட்டு வரும். பக்சார் போரில் டோட்டலாக வங்காளம், பீகார் அந்த லேண்டெல்லாம் டைரெக்டாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிடையாது, யார்?
ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பிளாசி போர் 1750 இயர் சொல்லுங்கள். 7 பிளாசி போர், பேட்டில் ஆஃப் பிளாசி. அடுத்து பக்சார் போர் 1764. பக்சார் போரில் டோட்டலாக ஜெயிச்சு வங்காளத்தம், பீகார் இந்த ஏரியாவெல்லாம் லேண்டையே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிடிச்சிக்கும். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. சரியா? அது ஒரு கம்பெனி. அந்த லேண்ட்லேருந்து வரியெல்லாம் வசூலிப்பானுங்க. வரியெல்லாம் வசூலித்து தான் இந்த போர்லெலாம் ஜெயிப்பானுங்க. அந்த வரி பணத்தை வச்சு படையை பலப்படுத்திக்கிட்டு இந்த போர் எல்லாத்துலேயும் ஜெயிப்பானுங்க. யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. 1764 நம்ம இந்திய நிலப்பகுதிக்கு ஆட்சியாளராக மாறுவானுங்க. ஆட்சியாளர்னால் அரசாங்கம் என்ன வேலை செய்யணும்? வரி வசூலித்து அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்துறது, பாதுகாப்பு கொடுக்கறது, அதெல்லாம் யார் செய்கிறா? இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட கிடையாது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ணுறான். சரியா? அதிலிருந்து 1764 அப்புறம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அங்கங்கே சிற்றரசராக எல்லாத்தையும் டம்மி ஆக்கிட்டு எல்லா லேண்டையும் ஒருங்கிணைப்பானுங்க. அப்போ முதல்ல ஒரே சட்டத்தின் கீழே ஒரே நாடாக எப்போ மாறுது? பிரிட்டிஷ்காரன் பீரியடில் தான் நடக்கும். இந்த 1764 1857 நடக்கும். ஒரே நாடாக கொண்டு வந்து ஒரே சட்டத்தின் கீழே ஆட்சி நடக்குது. சார் அதுக்கு முன்னாடி 2 தடவை வந்திருக்கு. அசோகர் காலத்தில், அப்புறம் யார்? டெல்லி சுல்தான், அலாவுதீன் கில்ஜி காலத்தில், அதுக்கப்புறம் முகலாயர் காலத்தில் ஒரே நாடாக இருந்தது சார். ஒரே நாடாக இருந்திருக்கும். ஆனால் அந்தந்த ஊருக்குன்னு தனித்தனி சட்டம், அதெல்லாம் தலையிட மாட்டான். அந்தந்த நாட்டுக்குன்னு தனித்தனி சட்டம் தான் இருக்கும். அந்த நாட்டு ராஜா என்ன நடக்கிறான்னா அதை செஞ்சுக்குவான். பட் முகலாயர் கட்டுப்பாட்டில் இருந்திருப்பான். அப்போ நாடு முழுவதுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை வச்சு ஆட்சி செஞ்சது யாரோட காலத்தில்? ஈஸ்ட் இந்தியா. அதுக்கு முன்னாடி நாடு ஒருபொழுதும் ஒரே நாடாக இருந்ததே இல்லை. இவனுக்கு சொல்கிற கதையெல்லாம் கட்டுக்கதை. சரியா? உங்கள் உள்நாட்டு விவகாரத்தில் அவன் தலையிடவே மாட்டான், எந்த ராஜாவாக இருந்தாலும். முகலாயனும் சரி, டெல்லி சுல்தானும் சரி, அவனுக்கு அப்பம் கட்டு நான் சொல்கிறது கேட்டுக்கோ, அவ்வளோதான். இந்த பீரியடில் தான் மாறும் ஒரே நாடாக. அது என்ன சார் 57 என்னன்னா வட இந்தியாவில் ஒரு கலவரம் நடக்கும். இந்த ராஜாக்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்களே, லேண்டெல்லாம் பிடிங்கிட்டாங்கல்ல, அந்த ராஜாக்கள்லாம் சேர்ந்து ஒரு கலவரம் பண்ணுவாங்க. அதுக்கு முதல்ல சிப்பாய்கள் பாதித்து சிப்பாய்கள் தான் அந்த கலவரத்தில் ஈடுபடுவாங்க. அதனால் அது சிப்பாய் கலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு கலகம் இங்கே நடந்திருக்கும், வேலூரில் சிப்பாய் கலகம். அதை பெருசாக அதான் சொல்கிறானா, நம்ம வரலாறு அவனுங்க பெருசாக எடுத்துக்க மாட்டானுங்க. இதை முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லிக்குவானுங்க. அதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி. பாளையக்காரன் பண்ணதெல்லாம் என்ன சொல்கிறது? வேலுநாச்சியார் பண்ணது என்ன சொல்கிறது? திப்பு சுல்தான் ஹைதர் அலி பண்ணது என்ன சொல்கிறது? அதெல்லாம் எதுவுமே கணக்கில் எடுக்க மாட்டானுங்க. இந்த வட இந்தியாவில் இங்கே நடந்த கலவரம், அதுக்கும் தலைமை யார் தெரியுமா? 57 முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருப்பேனே, முகலாய மன்னர்களில் கடைசி அரசர் அவர் தான் தலைவர். அதனால தான் அவர் தலைமை தாங்கினதுனால தான் அவர் தூக்கிட்டு போய் எங்கே போட்டுருவானுங்க? பர்மாவில் போட்டுருவானுங்க. இந்த போரை முன்னின்று நடத்தின ஒருத்தன் கூட ஆர்எஸ்எஸ்காரன் கிடையாது, பிராமணன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிராமணன் என்ன பண்ணியிருப்பான்? அப்போது அவனோட வேலையே இருப்பான். பவர் யார் கைக்கு இருக்கோ அவன் பின்னாடி ஜிஞ்சு அடிச்சுட்டே இருப்பான். பவர் அப்படியே நம்ம இந்திய யாரோ இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன்ட்டு இருந்து என்ன ஆகுது? லேண்டு. அது வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட ஜிஞ்சு அடிச்சிட்டு இருப்பானுங்க. அப்படியே கை மாறுது பிரிட்டிஷ்னா அவன் பின்னாடி போய் உக்காந்துக்குவான். இதான் காலங்காலமாக நடக்கிறது. முடிஞ்சால் காட்டி கூட கொடுப்பான். இப்போ ஹைதர் அலி இருக்கான்ல, திப்பு சுல்தான் எப்படி போடுவானுங்கன்னா காட்டி கொடுக்கறது அவனுக்கு தான். மத குருக்கள்லாம் கேட்டுட்டு தான் நான் சண்டைக்கு போகணும்.
உடனே அங்கேருந்து ஒரு பிராமணன் தந்திரமாக இங்கிலீஷ்காரன்ட்ட பேசிக்கிட்டு ராஜா கிட்ட இன்றைக்கி நல்ல நாளில் இன்றைக்கி போகாதீங்கன்னு சொல்லிவிட்டு நைட்டோட நைட்டு என்ன பண்ணிடுவான், அரண்மனையை திறந்து விட்ருவான். எல்லாம் போர் நடந்திருக்கும், போரே நடக்கலை. 4வது கர்நாடக போர், 4வது மைசூர் போர். இந்த மாதிரி காட்டி கொடுப்பானுங்க, எல்லா வேலையும் செய்வானுங்க. இன்றைக்கி பவர் ஃபுல்லாகவே யார்கிட்ட இருக்குது? அவங்கள்ட்ட தான் இருக்குது. போய் பாருங்கள், நீதிபதி போன 10 நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் 84% அவங்க தான் இருக்காங்க. மிச்சம் 17% சம்திங் தான் யார்கிட்ட இருக்குது? அவனோட சதவீதம் பாப்புலேஷனில் உயர்குடி மக்களோட பாப்புலேஷன் வெறும் 7%. மிச்சம் 93% மற்றவங்க பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிலாம். ஆனால் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் 83% யாரம்மா? அந்த குரூப்பு. 93% இருக்கக்கூடிய பிசி, எம்பிசிலாம் எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க நீதிபதியா? வெறும் 17% தான் இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இதுதான் வரலாறு. அதுதான் புரிஞ்சு படிக்கணும். இந்த வரலாறை நாசப்படுத்துறதுக்கு தான் புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து, இந்த நீட்டுன்னு கொண்டு வந்து எல்லாம் நாசப்படுத்திருக்காங்க. என்சிஆர்டி புக்கில் வரலாறு இருக்காமா? அது வரலாறு புக், அது கேவலமாக இருக்கும். எதுக்குனாங்க, இந்த வரலாறுலாம் நீங்கள் தெரியக்கூடாது, திரும்பவும் பழைய நிலைமை கொண்டுட்டு போய் வர்ணாசிர முறை சனாதனத்தை கொண்டு வரதுக்கு தான். அது தெரியாமல் நம்மளெல்லாம் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. சரி, ரைட். அதை சொன்னாலும் ஏற்றுக்கிற அளவு என்ன இல்லை, உங்களெல்லாம் பிரித்து வச்சுருக்கிறானுங்க, எந்த கட்சிக்காரன் அப்படின்ட்டு. சரி, இப்போ வரைக்கும் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அணில் குஞ்சு வரைக்கும் இருக்குல்ல, அதுக்கு தான். ஏன் எதிர்க்கிறானுங்க தெரியுதா? தீய சக்தி. உங்களே சொல்ல வச்சுருக்கானுங்க. யாருனால பலன் அடைஞ்சிங்களோ உங்களே சொல்ல வச்சுருக்கானுங்க. அதான், ஏன்னா இந்த வரலாறு தெரியல, அதுக்கு தான். சரி, சிப்பாய் கழகம் 57 ஆரம்பித்து 58 அடைக்கிடுவானுங்க வட இந்தியா ஃபுல்லாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 64லேருந்து 57 வரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்கிறது யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்புறம் 58 என்ன பண்ணுவாங்க, இங்கிலாந்து மகாராணி ஒரு சட்டம் போடுவாங்க, இனிமேல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மற்ற கம்பெனி மாதிரியே இந்தியாவில் போய் பிஸ்னஸ் மட்டும் பண்ணு, இந்தியாவில் இருக்க வரி வசூலிக்கிறது, அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்துறது, சட்டம் இயற்றுறது, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் டைரெக்டாக. யார் நாங்கன்னா யார்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னையிலேருந்து 1858 1947 வரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்கிறது யார்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அன்னையிலேருந்து தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். நாட்டெல்லாம் பிடிக்கிறது, எல்லா ராஜாவின் டம்மி ஆக்கிறது, எல்லா வேலையும் எப்பயே செஞ்சு முடிச்சுட்டானுங்க. இந்த காலகட்டத்திலே செஞ்சு முடிச்சுட்டுவானுங்க. 58க்கு அப்புறம் நாட்டை பிடிக்கிற வேலையே செய்ய மாட்டாங்க. எந்த நாட்டையும் பிடிக்க மாட்டாங்க. அந்தந்த ராஜா அவன் பாட்டில் இருப்பாங்க. பிரிட்டிஷ்லேருந்து வரக்கூடிய கம்பெனிகளுக்கு சாதகமாக இங்கே சட்டத்தை கொண்டு வருவாங்க. இப்போ பண்ணுறாங்கல்ல கவர்மெண்ட்டு, யூனியன் கவர்மெண்ட் என்ன செய்யுது? கார்பரேட்டுக்கு சாதகமாக சட்டம் போட்டுக்கிட்டே இருக்கான். அந்த வேலையை அப்போ பண்ணாங்க. ரோடு போடுறதுலேருந்து, ரயில்வே ட்ராக் அமைக்கிறதுலேருந்து, வரியை வாங்கி யாருக்கு சாதகமாக செஞ்சு கொடுத்தானுங்க? அந்த கார்பரேட் கம்பெனிக்கு சாதகமாக. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி நிறைய பேர் இங்கே இருப்பான் அவனுக்கு. சரியா? இதுதான் பொலிட்டிக்கல். இது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் இந்த காலகட்டத்தில் தனியாக படிப்பாங்க. இந்த சிலபஸில் கொடுத்துட்டான்னு அதை வேறு தனியாக கேட்டுகிட்டே இருப்பானுங்க. இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், ஐஎன்எம்ன்ட்டு இந்த சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களாம் அது ஏதோ பெருசாக இதுமாரி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். அப்படின்னு ஒரு பார்ட். இந்திய தேசிய இயக்கம் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. இதுக்கு நடுவில் நிறையா கலவரம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். விவசாயிகள், சரியா, பழங்குடியின மக்கள்,
இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து நிறையா இப்போ வந்துருச்சா, சரி பேன் போட்டுக்கோங்க, கலவரம்லாம் நடந்துகிட்டே இருக்கும், எல்லாத்தையும் அங்கங்கே அடக்கிட்டே இருப்பானுங்க. இப்படி கலவரம் அங்கங்கே நடக்கிறத பார்த்தோன்னே பிரிட்டிஷ் அவனும் என்ன பண்ணுறான், ஒரு செட்டப் உருவாக்குவான். இந்த மாதிரி கலவரம் வரதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடணும், அதுக்காக ஒரு செட்டப் உருவாக்கலாம் அப்படின்ட்டு ஏஓ ஹியூம்னு ஒருத்தர் அவர் தலைமையில் என்ன பண்ணுறாங்க, இந்தியர்கள்லாம் ஒன்று சேர்த்துறாங்க. நீங்கள் ஏன் இந்தியா முழுவதும் அங்கங்கே கலவரம் பண்ணிகிட்ருக்கீங்க, அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறீங்க, நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குங்க. அந்த தலைவர்கள் மூலிமா அங்கே என்னென்ன பிரச்சனைன்னு அந்த அமைப்பு மூலிமா என்ன பண்ணுங்கள், கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் நீங்கள் கோரிக்கை வைங்க, கவர்மெண்ட் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு உருவாக்கின அமைப்பு தான் இது இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ். காங்கிரஸ்னால் கூட்டம்னு அர்த்தம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் ஒரு நாள் வந்து ஒன்றா சேர்ந்து உட்காருங்க, அவங்கவுங்க ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு லிஸ்ட்டு போடுங்க. அந்த காங்கிரஸுக்குன்னு ஒரு கமிட்டி உருவாக்குங்க, காரிய கமிட்டி. அதெல்லாம் லிஸ்ட்டு பண்ணி ஒரு குழுவை போட்டு அந்த குழுவுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அந்த குழுக்கிட்ட அந்த லிஸ்ட்லாம் கொடுத்துடணும். அவங்க போய் என்ன பண்ணணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட கோரிக்கை வைக்கணும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்து நிவர்த்தி செய்யும். அப்போ கலவரம் வரது என்ன பண்ணலாம், தடுக்கலாம்ல. அதுக்காக தான் இது பண்ணுவாங்க. அதுக்காக உருவாக்கணும் தான் இது இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸினுடைய நோக்கம் நாட்டுக்கு சுதந்திரமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், சமூக பிரச்சனை, இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுதான் இதோட வேலை. வருஷத்துக்கு ஒரு தடவை கூடும். மெயினாக நவம்பர் டிசம்பரில் கூடும். ஏதாவது ஒரு இடத்துல எல்லா தலைவரும் ஒன்று சேர்ந்து உட்காருவாங்க. அந்தந்த ஏரியாவில் உள்ள பிரச்சனையை சொல்லுவாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு தலைவரையும் காரிய கமிட்டியும் தேர்ந்தெடுப்பாங்க எலெக்ஷனில். அவர்கிட்ட அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. திரும்ப அடுத்த வருஷம் நவம்பர் டிசம்பரில் கூடுவாங்க. இந்த தலைவர் இந்த பிரச்சனை இருந்துச்சு, இதெல்லாம் தீர்த்துருக்கோம், இதெல்லாம் தீரல, நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. மீண்டும் எலெக்ஷன் நடக்கும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது லிஸ்ட் கொடுப்பாங்க. அவர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் பேசி நிவர்த்தி செய்யணும். சரியா? அதுதான் காங்கிரஸோட வேலை. சுதந்திரம் வேணுன்ற வார்த்தை எப்போ வரும் அப்படின்னாக்கா 1905க்கு அப்புறம் தான் வரும். சுதந்திரம் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி டொமினியன் அந்தஸ்தும்பாங்க. டொமினியன் அந்தஸ்துனா ஒன்றும் இல்லை, இங்கே பாராளுமன்றம் இருக்கும், இந்தியர்கள் ரெப்ரசன்டேட்டிவாக தேர்ந்தெடுப்பாங்க. எம்பி இருக்காங்கள, அது மாதிரி பார்லிமெண்ட்டில் அந்த சட்டத்தை ஏற்றினோடனே பிரிட்டிஷ் ராணிக்கு அனுப்பி வைப்பாங்க. அவங்க கையெழுத்து போடுவாங்க. அதுக்கு பேர் டொமினியன் அந்தஸ்து. அதை கேட்பாங்க ஃபஸ்ட்டு. சரியா? 1929 முதல்ல டொமினியன் அந்தஸ்துலாம் எங்களுக்கு வேண்டாம், பூர்ண சுதந்திரம் வேணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. பூரண சுதந்திரம். நீங்கள் ராணிக்கும் அனுப்ப மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், எங்களுக்குன்னு நாங்கள் பிரசிடெண்ட்டை ஒருத்தர் வச்சுக்கிறோம், நாங்களே கையெழுத்து போட்டுக்கிறோம், ராணிக்கும் அனுப்ப மாட்டோம், எங்கள் நாடை தனியாக விட்டுருங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வரைக்கும் 1905 29 வரைக்கும் என்ன இப்போ கேட்பாங்க, டொமினியன் அந்தஸ்து, ராணிக்கு கீழே ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னு. 29 முதல்ல என்ன கேட்குறாங்க, டொமினியன் பூர்ண சுதந்திரம். ஜவஹர்லால் நேரு அப்போ முதல்ல காங்கிரஸுக்கு தலைவராக வருவார். அப்போது காங்கிரஸோட துவக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னது, ஃபஸ்ட்டு நாடு சுதந்திரம் கிடையாது, பொருளாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக. வரி அதிகப்படுத்தினா குறைங்க, இங்கே தண்ணி வசதி செஞ்சு கொடுங்க, அந்த மாதிரி கேட்குறதுக்கு தான். ஏன் சார் இந்திய தேசிய காங்கிரஸ் துவக்கினதே இந்திய தேசிய இயக்கமாக கொண்டாடுறாங்கன்னா, அப்போ தானே எல்லா தலைவரும் ஒன்றா உட்காடுறான். அப்போ அந்த தலைவரெலாம் சேர்ந்து முடிவு பண்ணிக்கிறானுங்க, நம்மளாம் ஒரே நாடாக இருக்கலாம் அப்படின்னு. அப்படி உருவானது தான் இந்தியா. அதனால தான் அதுக்கு பேர் இந்திய தேசிய இயக்கம். சரியா? இப்போ புரியுதா? சரி, அந்த தலைவர்லாம் யாராக இருந்திருப்பாங்க, எல்லா ஊர்லேருந்து போகிறாங்களோ அந்த தலைவர்கள் படித்தவனாக இருப்பான். படித்தவனா யார்?
அப்போ சட்டம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அவங்க மாட்டோம். ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சவன தான் என்ன ஆகுது, எல்லாருக்கும் ஓட்டு உரிமை. சரியா? 1909 அந்த வாக்கில் தான் நமக்கு ஓட்டு உரிமை கொடுப்பானுங்க பிரிட்டிஷ்காரனுங்க. அதில் ஓட்டு போடுறது யார்? வரி கட்டுறவனு. பெண்களுக்கு கிடையாது வரி கட்டுறவன். அப்போ யாராக இருப்பாங்க? உயர்குடி மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டான். அது அப்போ நடுவில் வந்த சட்டம்லாம் யாருக்கு சாதகமாக தான் இருந்திருக்கும்? உயர்குடி மக்களுக்கு சாதகமாக. அப்புறம் 1946 அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க. அந்த அமைப்பில் பெரும்பாலும் யார் தான் இருந்திருப்பா? அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு சாதகமாக தான் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் அந்த உயர் பதவி எல்லாமே எக்ஸாம் நடக்காது. சிஏ கூட எக்ஸாமு, அதுவும் திருத்துறதும் அவனை தான் இருப்பான். உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அதுவும் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எல்லாம் அந்த போர்டு கீடு கமிட்டி எல்லாம் அவன் தான் இருப்பான். அப்போ யார் தான் அதிகமாக பாஸ் பண்ணுவா? அந்த குரூப் தான் பாஸ் பண்ணும். இதுதான் செட்டப். இது மறைமுகமாக உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது, வெளிப்படையாக என்ன நல்லா நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். சரியா? இதுதான் வந்து அரசாங்கத்தோட செட்டப்பு. அது போக சமூகம் எப்படி இருந்தது இந்தியாவில்? சமூகம் எப்படி இருந்தது? சமூக சீர்திருத்தம், பொருளாதார சீர்திருத்தம், சமய சீர்திருத்தம், கல்வி, சீர்திருத்தம். இதெல்லாம் என்னென்ன நடந்தது, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்போ தானே சீர்திருத்தம் செஞ்சதை பற்றி பேச முடியும். சமூகம் எப்படி இருந்துச்சு? ஒரு கொடூரமான சமூகம். என்ன சார் இந்தியாவை ஆக ஓவன்றா, நீங்கள் நம்ம நாட்டுக்காரன் கொடூரன்றீங்க? அதோட ஒரு மோசமான நாடு இருந்தவே இருக்குது. எப்படி? கடவுள் பேரை சொல்லி சனாதனம்னு வச்சுக்கிட்டு ஒரு 1.5% ஆண்கள் மட்டும் வேலை செய்யாமல் இருந்துக்கிட்டு, அவன் வீட்டு பெண்கள்லேருந்து எல்லாரும் அவனுக்கு அடிமை. அவன் வீட்டு பெண்கள் முதற்கொண்டு பார்த்தோமா? வேத காலத்தில் தோன்றுச்சுல்ல, பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் என்னென்ன நிலைமை, பெண்ணுக்கு சொத்தில் பங்கு கிடையாது. சரியா? அப்புறம் அடிமை, கல்வி மறுப்பு, அப்புறம் சதி, விதவை, எல்லா பெண்களுக்கும் அதே கதை தான். சரியா? என்னது சொத்தில் பங்கு கிடையாது. அப்போ ஒன்றுமே உரிமையே இல்லைன்னு அர்த்தம். ஜடம், ஆண்களுக்கு அடிமை, அந்த மாதிரி ஆகிட்டானுங்க. கல்வி மறுப்பு, அப்புறம் சதி, உடன்கட்டை ஏறுதல் பார்த்தோமா? அப்புறம் விதவை, இது இந்த சதியோட கொடுமை இது விதவைங்கிறது. அப்புறம் இதெல்லாம் பெண்களுக்கு. ஓகேவா? சமூகம் எப்படி இருந்துச்சு? இது பெண்களுக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை. ஜாதி அடிப்படையில் பிரிக்கப்பட்டு அவன் குலத்தொழில் தான் அவன் செய்யணும். எல்லாத்துக்கும் கல்வி கிடைச்சிதா? கல்வியே இல்லை. பிரிட்டிஷ்காரன் தான் அதெல்லாம் மாற்றுறான். இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் பீரியடில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. சொத்தில் உரிமை கூட அப்போ பிரிட்டிஷ்காரன் கொண்டு வரல. அது கூட அப்புறம் நம்மால் வந்தான் 89 தான் கொண்டு வருவார். பெண்களுக்கு அப்பாவோட சொத்தில் சம பங்கு அப்படின்னு. நீங்களாக சம்பாரித்து வாங்கிக்கலாம், அப்பா சொத்துலேருந்து உங்களுக்கு வராது 89 வரைக்கும். புரிஞ்சுதா? அவங்க தான் கொண்டுட்டு வராங்க. பார்த்துக்காங்க. தீய சக்தின்னு உங்களை சுயலாம் வச்சான்ல, ஏன்னா அவனுக்கு தான் அதெல்லாம் செஞ்சது. அது மாதிரி. அதனால் அவனுக்கு சொல்ல மாட்டானுங்க, சனாதனவாதிகள் சொல்ல மாட்டானுங்க. உங்களில் நீங்கள் அவனையா தலைவரை உருவாக்கி வச்சுருப்பீங்க, அவனை பிடிச்சி மிரட்டி நான் சொல்கிற மாதிரி பண்ணலாம், சொத்தெல்லாம் உருவிடுவேன்னு சொல்லி அப்புறம் உங்களையும் கற்று விட்றது. அப்படி 71 அப்படி தான் நடந்துச்சு. இப்போ திரும்பவும் இப்போ ஒன்று.
அப்புறம் விதவை திருமணம் செஞ்சுக்கலாம். அப்புறம் கல்வி, எல்லாத்துக்கும் கல்வி கொடுங்க, பெண்களுக்கு கல்வி கொடுங்க. இதெல்லாம் யார் கொண்டு வருவா? பிரிட்டிஷ்காரன். சதி ஒழிக்கிறதுக்கு சட்டம். சரியா? குழந்தை திருமண முறை இருந்திருக்கும், அதை ஒழிக்கிறதுக்கு சட்டம். குறைந்தபட்சம் திருமண வயது ஃபிக்ஸ் பண்ணுவானுங்க. யார்? பிரிட்டிஷ்காரனுங்க. அப்புறம் கல்வி எல்லாத்துக்கும் அப்படின்னு கொண்டு வருவானுங்க. அதுக்கு போராடுவானுங்க. லண்டன் வரைக்கும் போவானுங்க கேஸ் போட்டு. கல்விலாம் எல்லாத்துக்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கு நாங்கள் மட்டும் தான் படிப்போம், நீங்கள் என்ன எல்லாத்தையும் பொதுவாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதெல்லாம் யார் செஞ்சு கொடுக்குறா? பிரிட்டிஷ்காரன் அவங்க செஞ்சு கொடுக்குறா. ஓகேவா? சதி ஒழிக்கிறதுக்கு சட்டம் அதெல்லாம். அப்புறம் பொருளாதார சீர்திருத்தம் பார்த்திங்கன்னா அவன் தேவையாக பண்ணிக்கிட்டான். ஏன்னா நம்ம நாட்டில் உற்பத்தி செய்கிற பொருளை பிரிட்டிஷ்காரன் வாங்கி எல்லா நாட்டுக்கும் கொண்டுட்டு போய் சேல் பண்ணுவான். நம்ம நாட்டில் ஃபஸ்ட்டு என்னன்னுங்க, இப்போ பருத்தி எடுத்துக்கோங்க. பருத்தி விளைஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? நூற்பாலைகள் கொண்டு வந்து முதல்ல பருத்தி எங்கேருந்து வாங்கிட்டு அங்கே எடுத்துகிட்டு போவான் அவன் நாட்டுக்கு. நூற்பாலையில் நெஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம நாட்டிலையும் எல்லா நாட்டிலையும் விற்பான். அவனுக்கு கீழே இருக்க நாடுகள் இருக்கு இல்லையா, காலனி நாடுகள், அங்கெல்லாம் கொண்டு போய் விற்றுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ திடீர்னு மழை பெய்யாது, அல்லது வருஷத்தில் எவ்வளோ நாள் மழை பெய்யுது? 3 மாதம் 6 மாதம் தான் மழை பெய்யுது. 4 மாதம், 3 to 4 மாதம். அப்போ அந்த 3-4 மாதம் தான் விவசாயம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? தண்ணியெல்லாம் கடலுக்கு போய் சேர்ந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறான்? எங்கெங்கெல்லாம் டேம் கட்ட முடியுமோ டேம்லாம் கட்டுவான். எதுக்காக? அவனுக்கு தேவை உற்பத்தி பெறும். டேம் கட்டுவான். அப்புறம் சாலை வசதி போடுவான். துறைமுகங்கள்லாம் நிறையா பெருசு பண்ணுவான். எதுக்குன்னா அவனோட கப்பலை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி பொருளெல்லாம் இறக்கணும், இங்கே உள்ள பொருளை ஏற்றிட்டு போகணும். அப்புறம் துறைமுகங்கள் என்ன பண்ணுவான்? துறைமுகங்கள்லேருந்து உள்நாடு எல்லாத்தையுமே என்ன பண்ணுறான்? ரயில்வே ட்ராக்லாம் போடுறான். எதுக்காக ரயில்வே ட்ராக் போடணும்? பொருளை எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் ரயில்வே ட்ராக்லேருந்து சாலை வசதி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவான். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் உருவாக்குவான். எல்லாம் எதுக்கு? கம்யூனிகேஷனுக்கு, பொருளாதார வளர்ச்சி. அவன் நாட்டோட கம்பெனி லாபம் சம்பாதிக்கணும். அதுக்காக நம்ம வரி பணத்தை வாங்கி டேம் கட்டுறதுலேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, கால்வாய் அமைக்கிறது, ரயில்வே ட்ராக் போடுறது, ரோடு போடுறது, போஸ்ட் ஆஃபீஸ் உருவாக்குறது, இதெல்லாம் யார் செஞ்சுருப்பா? பிரிட்டிஷ்காரன் அவனுடைய நலனுக்காக செஞ்சுருப்பான். அப்புறம் வங்கிகள் உருவாக்குறது, இன்சூரன்ஸ் உருவாக்குறது, துறைமுகங்கள் கட்டுறது, இதெல்லாம் அவனோட நலனுக்காக பிரிட்டிஷினுடைய கார்ப்பரேட் கம்பெனிக்காக இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் செஞ்சுருப்பான். ஓகேவா? அப்புறம் சமய சீர்திருத்தம். சமயம் என்ன ஆகுது? அந்த சமயத்தில் தான் நிறைய மாற்றம்லாம் செய்கிறாங்களா, அந்த சதி ஒழிக்கிறது எல்லாமே. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் வர வரைக்கும் எத்தனை சமயம் இருக்கும்? மெயினாக இஸ்லாமும் இஸ்லாம் அல்லாத சமயம் நிறையா. பிரிட்டிஷ்காரன் வந்தோடனே கிறிஸ்தவ மதம் ஒன்று வந்துடும். அப்போ கிறிஸ்தவம் இஸ்லாம், இந்த கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் போக மற்ற எல்லா மதத்தையும் சேர்த்து இந்து மதம்ட்டான். அவன் தான் பேர் வைக்கிறான் முதல்ல. இப்போ தான் இந்துன்ற வார்த்தையே வருது. இதெல்லாம் நடக்கும். அப்புறம் இந்தியாவில் அகழ்வாராய்ச்சிலாம் நடக்கும். இந்திய வரலாறு எழுத ஆரம்பிப்பானுங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் இங்கே தான் அவனோட பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும். இந்திய வரலாறு எழுதுவானுங்க. அவனுக்கு இந்தியர்கள் யார் சப்போர்ட் பண்ணுறானோ அவன் சொல்கிற கதையை வச்சு வரலாறு எழுதுகிறான். பிரிட்டிஷ்காரனுக்கு யார் அந்த வரலாறுலாம் சொல்லியிருப்பா? பிராமணர்கள், சனாதனத்தை விரும்பக்கூடிய பிராமணர்கள். அவன் எதை வச்சு எழுதுகிறான்? அந்த சனாதனம், அந்த ஸ்மிருதிகள், வேதங்கள், உபநிஷத்துகள், இதெல்லாம் வச்சு அவன் ஒரு கதை சொல்கிறான். அதை வச்சு வரலாறு எழுதுகிறான். அப்போ வரலாறு எங்கேருந்து துவங்குதுன்றான்? ஆரியர்கள் தான் இந்தியர்கள். ஆரியத்திலேருந்து தான் என்ன வருது? அந்த சமஸ்கிருதத்துலேருந்து தான் மற்ற மொழியெலாம் வந்துச்சுன்னு ஒரு கதை எழுதுகிறாங்க. அப்புறம் அகழ்வாராய்ச்சிலாம் தொடங்க ஆரம்பிக்கும். அகழ்வாராய்ச்சியில் போகும்பொழுது என்ன ஆகுது? அகழ்வாராய்ச்சின்னு ரிசர்ச்லாம் போகும். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒன்று உருவாக்குவானுங்க. பிரிட்டிஷ்காரனை உருவாக்குவான் 1800களில் செகண்ட் பார்ட்டில். அது உருவாகணுன்னா ரிசர்ச் பயங்கரமாக போகுது. அப்புறம் பார்த்தா சமஸ்கிருதம் மொழிக்கும் மற்ற மொழிக்கும் சம்மந்தமே இல்லை. சமஸ்கிருதம் இல்லாத உள்ளுக்குள்ளே ஊடுருவுன நிறையா மொழி இங்கே இருக்குது. அந்த மொழி எல்லாத்தையும்
ஒன்றா சேர்த்துறான். அந்த மொழியெல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்குது. அந்த மொழியெல்லாம் ஒன்றா சேர்த்தி தான் என்ன சொல்கிறான், திராவிட மொழி குடும்பம். அப்படின்னு உருவாக்குறான். சொன்னோன்னே அடிச்சுக்கிறானு கையா புய்யான்னு. இந்த கால்வெல்டு அப்புறம் எல்லிஸு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் இவனுங்க ஆரிய மதம் சமஸ்கிருதத்தை வச்சு தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தானுங்க இல்லையா. அவனுங்களுக்கு என்ன அது கையா போய் அடிச்சுக்கிறானுங்க, வயிறு வாங்கி அடிச்சுக்கிறானுங்க. ஐயோ எங்கள் நாடு நாங்கள் உருவாக்கி வச்சுருந்தோம், இவனுங்க என்னடா புதுசாக திராவிட நாடுன்னு சொல்கிறானுங்க அப்படின்னு அடிச்சுக்கிறானுங்க. அப்புறம் தான் எதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, சிந்து சமவெளியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. சிந்து சமவெளி இப்போ கீழடி. அதனால தான் கீழடி ரிசல்ட்டை கூட என்ன பண்ண மாட்டேங்கிறானுங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் நடக்குது, ரிசல்ட் வருது. ஆரிய அந்த பாரம்பரியத்துக்கும் திராவிட பாரம்பரியம் சம்மந்தமே இல்லை, இது ஆரியருக்கு வருகைக்கு முன்னாடியே இங்கே இருந்த ஒரு பாரம்பரியம். இந்த திராவிடர்கள்ட்ட இருந்தால் என்ன கற்றுக்கிறானுங்க அவனுங்க, வாழவே கற்றுக்கிறானுங்க. அதுக்கு முன்னாடி நாடோடி கூட்டம் அது எது, ஆரியர்கள் அப்படின்னு ரிசல்ட் கிடைக்குது. அதனால தான் இப்போ வரைக்கும் ஏற்றுக்க மாட்டேங்கிறானுங்க. அதனால தான் வரலாறுலாம் மாற்ற பார்க்குறானுங்க. சரியா? இப்போ இந்து மதன்ற வார்த்தை எங்கே தான் வருது, பிரிட்டிஷ்காரன் தான் கொண்டுட்டு வரான். அப்புறம் அதே பிரிட்டிஷ் பீரியடில் தான் என்ன வருது, எல்லாம் நிறைய மொழி பேசுகிறானுங்க. ஒவ்வொரு ஊருக்கு கொண்டு வட இந்தியாவில் ஒரு மொழியை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. பாரசீகம், அரேபிய மொழி, உருது, ராஜஸ்தானி, இதில் உள்ள வார்த்தைகள்லாம் எடுத்து போட்டு ஒரு மொழியை உருவாக்குறான். அதான் வந்து என்னது, இந்தி, இந்து, இந்தியா, இந்தி. அந்த வார்த்தையெல்லாம் இங்கிலீஷ்காரன் வந்தவொன்று தான் வருது. இந்துன்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு, சிந்து நதியிலேருந்து வந்துச்சு. இதுதான் உண்மையான வரலாறு. பிரிட்டிஷ்காரன் பண்ணுறான். அப்புறம் கல்வியை தான் பார்த்தோம். பிராமண ஆண்கள் மட்டும்தான் அதுவும் அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி ஓதிக்கிட்டு இருந்தானுங்க. அவ்வளோதான் கல்வி. மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுறது அதுதான் இன்றைக்கி வரைக்கும் தொடருது, விளங்காக போன கல்வி. அதனால தான் நம்மளாம் இப்படி இருக்கோம். இல்லை இந்திய நேரம் எங்கேயோ போயிடுவோம். உலகத்திலே அதிகமான இளைஞர்கள் கொண்ட நாடு நம்ம தான், எந்த நாட்டுக்கும் கிடையாது. அதேமாதிரி உலகத்தில் உள்ள இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்துனோம்னாக்கா 4 பேர் இருக்கான் இளைஞர் அப்படின்னாக்கா அதில் ஒரு ஆள் நம்ம நாட்டில் மட்டும் இருக்குது. நம்ம வீணாக போனதுக்கு என்னது, இந்த மந்திரம் ஓதுற கல்வி தான் காரணம். ஏண்டாக்கா அவனுங்க மந்திரம் மட்டும் ஓதிக்கிட்டு இருந்தானுங்க. எல்லாத்துக்கும் கல்வி கொண்டுட்டு போகலாம், பொதுக்கல்வி கொண்டுட்டு போகலான்னு பிரிட்டிஷ்காரன் முடிவு எடுக்கிறான். அதுக்கு நிறையா தடையெல்லாம் பண்ணி கடைசியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் யாரா போய் படித்தது ரொம்ப காலமாக, ஒரு 50-60 வருஷமாக அவன் மட்டும் தான் படிச்சுக்கிட்டானுங்க. மந்திரம் ஓதுற சமஸ்கிருத மந்திரம் ஓதிக்கிட்டு இருந்தானுங்க இல்லையா, இப்போ இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணி மந்திரம் ஓதுறானுங்க. அவ்வளோதான், அதுக்கு பேர் தான் கல்வி. அதில் பாஸ் ஆகி கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் அவன்லாம் போய் உக்காந்துக்கிறான். அவன் போக கொஞ்சம் பேர் இந்த ஜமீன்தார் இவனுங்களாம் இருக்கலாம், ராஜ பரம்பரை, அவனும் போய் மந்திரம் ஓதுறான். இங்கிலீஷை மனப்பாடம் பண்ணி ஓதுறான்னா கோயிலில் போய் ஓதலை, மனப்பாடம் பண்ணி அங்கே பேப்பரில் வாந்தி எடுத்தாக்க மார்க் போடுவான். அதில் பாஸ் ஆகிட்டின்னா எங்கே போகலாம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வேலைக்கு போகலாம். அவ்வளோதான். அப்போ அந்த வேலையில் ஃபுல்லாக யார் இருந்திருப்பா, அவன் மட்டும்தான் இருந்திருப்பான். சார் அப்போ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிலாம் போகலையா சார்? நான் போகவே இல்லை, ரொம்ப காலத்துக்கு படிக்கவே போகலை. ஏன் சார் அப்படின்னாக்கா, நீங்கள் போய் காட்டில் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், அதனால் எல்லோரும் வேலைக்கு போயிடுவீங்க. அதையும் மீறி நீ படிக்க போனால் அப்படின்னா அங்கே என்ட்ரன்ஸ் வச்சுருப்பான் ஸ்கூலில் காலேஜெலாம். ஏன்னா லிமிட்டட் சீட்டு தான் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜில். படிக்க போனால் அப்படின்னா என்ட்ரன்ஸ் வச்சுருப்பான். நமக்கு தான் ஒன்றும் தெரியாது, உங்கள் அப்பா அம்மாவும் படிக்கலை, நீங்களாம் ஃபெயில் ஆயிடுவீங்க. அவன் மட்டும் பாஸ் ஆகி போயிட்டே இருப்பான். அதையும் மீறி கொஞ்சம் பேர் இந்த ஜமீன்தார் வீட்டு பசங்க அவன்லாம் படிக்கிறான் இல்லையா, அவனை தடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, டாக்டர் இந்த மாதிரி வேலைக்கெலாம் அவன் வரக்கூடாதுன்னு. சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் டாக்டராகவோ சயின்ஸோ படிக்க முடியும் அப்படின்ட்டான். சமஸ்கிருதம் யாருக்கு மட்டும்தான் தெரியும். இது எல்லாத்தையும் உடைச்சாங்க நம்ம ஆளுங்க. முதல்ல உடச்சி ஆரம்பிச்சது யாரானாக்கா, நீதி கட்சி. இந்தியாவிலேயே கல்வியில் இடஒதுக்கீடு, சமஸ்கிருதம் படித்தா தான் டாக்டர் படிக்கணும், அதெல்லாம் தூக்குறதே யார், நீதி கட்சி. நீதி கட்சி யார், தமிழ்நாட்டில் இருந்த பிராமணர் அல்லாதோர் சங்கம். அவங்க நீதி
அப்படின்னு ஒரு இதழ் வெளியிடுறாங்க, என்னென்னலாம் சமூகத்தில் நடக்குதுன்னு. அந்த பிசி எம்பிசியில் படித்தாங்கள்ல, அந்த படித்த ஆண்கள் போய் உட்காந்து சமூகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு எழுதுகிறாங்க. என்ன நடக்குது? நம்ம எல்லாத்தையும் அடிமையாக வச்சுக்கிட்டு பிராமணர் தான் எல்லா சொகுசு வாழ்க்கையும் அனுபவிக்கிறான், கவர்மெண்ட் வேலைக்கு போகிறான், அவன் மட்டும்தான் படிக்கிறான் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறானுங்க. பிசி எம்பிசி. ஏன்னா எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசியே கொஞ்சம் பேர் தான் மேலே வந்திருக்கிறான். அதாவது சமூகத்திலேருந்து கொஞ்சம் மேலே இருந்தவன். அவனுக்கு கீழே உள்ளவங்களாம் எப்படி மேலே வர முடியும்? அவன்லாம் இன்னும் வரல, அவன்லாம் இன்னும் எழுத ஆரம்பிக்கல. அப்புறம் பொது தேர்தல் நடக்கும். 1919 20 வந்து பொது தேர்தல் நடக்கும். அதில் நின்று ஜெயிச்சு அந்த யார் பிராமணர் எல்லாரும் சங்கம் இருக்கு இல்லையா, அந்த சங்கம் அந்த நீதின்னு வெளியிட்டாங்கள்ல புத்தகம், அவங்க ஆட்சிக்கு வராங்க. அதனால தான் அதுக்கு பேர் நீதி கட்சி. அவங்க தான் உடைக்கிறாங்க எல்லாத்தையும். இடஒதுக்கீடு, ஸ்கூலில் இடஒதுக்கீடு எல்லாம். இன்றைக்கி பிசி எம்பிசிலாம் போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுதுங்க, இடஒதுக்கீடுலாம் எதுக்கு கொடுக்குறீங்க, ஆச்சா பூச்சாங்குதுங்க. இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா நீ ஆச்சா பூச்சாங்க இருக்கணும் காட்டில். இந்த நீயா நானால பேசுதுங்க பாருங்க. காட்டில் தான் உட்காந்து ஆடு மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்துருக்கணும். அவன் மட்டும் தான் இன்றைக்கி வரைக்கும் படிச்சிருப்பான். நீட்டுன்றானுங்க, எது இருக்கிறாங்கன்றாங்கல்ல. நீட்டு அப்பயே தொடர்ந்து இருந்தது. அந்த சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தால் தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும்னாக்கா பிராமணன் மட்டும்தான் டாக்டராக இருந்திருப்பான். உன் சமூகத்தை சேர்ந்த எவனுமே டாக்டராக இருக்க முடியாது, என்ஜினியராக இருக்க முடியாது. எல்லாம் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் இருந்தது தெரியுமா? என்ஜினியரிங்கே என்ட்ரன்ஸ் இருந்தது 2000 சில்லற வரைக்கும். அதை தூக்குனதே கருணாநிதி தாங்க. ஏன்னா கிராமத்து மக்கள் பிசி எம்பிசிலாம் என்ன பண்ண முடியாது, அந்த என்ட்ரன்ஸு பாஸ் பண்ணு +2 மார்க் வச்சு அவனுக்கு கொடு. அதனால தான் கிராமத்தில் வரைக்கும் எல்லோரும் என்ஜினியராகவோ டாக்டராகவோ எல்லாம். இப்போ இவனுங்க கொண்டு வந்திருக்கானுங்க தெரியுமா, யூஜிசியில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு போகணுன்னா நீ என்ட்ரன்ஸ் எழுதணுன்றான். இப்போ எதுக்கு? நீங்களாம் படிக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு தான் இங்கே போராடுறாங்க. அதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் இங்கே உள்ள சுல்லாம் கில்லாம் அணில் கிணிலெல்லாம் தூண்டி விட்டு ஓட்டை பிரித்து அவன் ஆட்சியை பிடிச்சி திரும்ப நம்மளை பழைய நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அவனுக்கு போராடிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் நிறைய 5 அணி 6 அணி இருக்கும், எல்லா கட்சியும் இருப்பானுங்க. ஒருத்தனை பார்த்து தான் டார்கெட் பண்ணி அடிப்பானுங்க. அவன் தான் அவங்கள பாதுகாக்கிறான்னு அர்த்தம். என்ன சந்தோஷ்? இதான் வரலாறு. அதான் அந்த பொண்ணுங்களுக்கு கூட சொன்னாமா, வரலாறு இன்னும் தெரியல, வெயிட் பண்ணுங்கம்மா பார்க்கலாம் அப்படின்னு. அடுத்த நாள்லேருந்து வரல. சரி வெயிட் போகுது. அந்த மாதிரி இதான் உண்மையான வரலாறு. வரலாறு மிகவும் முக்கியம். இதெல்லாம் புரிஞ்சு படிக்காதனால தான் பாவம். அது வரலாம். இதெல்லாம் நடக்குது சரியா. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் வந்தோன்னு ஓரளவுக்கு நடந்திருக்கும். அது பிரிட்டிஷ்காரன்ட்டு எடுத்துகிட்டு போய் அந்த விஷயத்தெல்லாம் சொன்னது யாருன்னா இங்கே உள்ள அந்த மிடில் கிளாஸ் அல்லது ஒரு பிராமணர்களே கூட ஒரு சில. அப்போ ராஜாராம் மோகன் ராயெல்லாம் பிராமணர் தான். அவர் தான் சதிக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணி சதி தடை பண்ணுவார். ஏன்னா அவங்க வீட்டு பெண்மணி பாதிக்கப்பட்டதுனால. அது இல்லாமல் நிறையா தலைவர் இருந்திருப்பாங்க. நாராயணகுரு அங்கே கேரளாவில், அப்புறம் தமிழ்நாட்டில் பெரியார். இவராது பணக்காரரு பெரியார், அவரும் பணக்காரர் தான். இவர் யார், அம்பேத்கர், இவங்களாம் இல்லைன்னா அவ்வளோதான். அப்போ இன்னும் அவங்க நினச்சதெல்லாம் நடக்கலை. அம்பேத்கர் எப்படி அவ்வளோ படித்தார்னா, அவங்க அப்பா வந்துட்டு இராணுவத்தில் வந்து வேலை செஞ்சுருப்பார். அதனால எல்லாம் அம்பேத்கரும் படிச்சிருக்க முடியாது. அப்புறம் அவர் படித்து உதவி கிடச்சி பெரிய இந்தியாவிலேயே அதிகம் படித்தவொடனே பேருக்கு முன்னாடி எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேருக்கு முன்னாடி 20 டிகிரி போட்டிருப்பார். டிகிரி அந்த மாதிரி கிடையாது. ஒரு உண்மையிலே படித்து அவரோட அறிவுரையில் அம்பேத்கரோட சிந்தனையில் தான் என்ன ஆகுது, ஆர்பிஐலாம் உருவாக்குனானுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கும் சரியா. அதேமாதிரி நம்ம பெரியார், இவரும் படித்ததில்லை அவ்வளோவா. அவர் நிறைய படித்தவர். இவர் படிக்காமே இந்த அளவுக்கு பண்ணுற அறிவு. அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் தான் இப்போ தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட விளைவு தான் தமிழ்நாடு தனியாக நிற்கிது. பட் இருந்தாலும் அதில் எனக்கு திருப்தி கிடையாது. ஏன்னா நம்ம புரிஞ்சு படிக்காதனால
வெளிநாட்டுக்காரனுக்கு வேலைக்காரனாக தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். இங்கிலீஷை மனப்பாடம் பண்ணிவிட்டு நம்மளே முதலாளி ஆகிறதுக்கான வேலையை செய்யலை. ஏன்? புரிஞ்சு படிக்கலை. அதனால் கல்விக்கு இந்தியாவிலே அதிக செலவு செய்கிறது தமிழ்நாடு. எல்லாம் வேஸ்ட்டு. மனப்பாடம் பண்ணுறோம். புரிஞ்சு படித்தா என்ன ஆகும்? நீயே ஒரு கம்பெனி ஆரம்பிப்பங்க, ஆரம்பித்தா என்ன ஆகும்? புது ப்ராடக்ட் ஒன்று தயாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ்லேயே பார்த்தோமா? நல்லா புரிஞ்சு படிக்கிறீங்க, நீயே ஒரு கம்பெனி இங்கே ஆரம்பிப்பீங்க. கம்பெனி ஆரம்பிக்கிறா என்ன பண்ணுவாங்க? இன்டர்நேஷ்னல் கம்பெனிலாம் போட்டி போடுற மாதிரி ஆரம்பிப்பேன். அப்போ அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்டை நீ தயாரிப்ப. அப்போ உன் பொருள் தயாரித்தா ஆகும்? நம்ம இந்தியா ஃபுல்லாக சேல் ஆகும். சரியா? அப்போ வெளிநாட்டிலேருந்து அதே பொருளை இப்போ மொபைலில் அட்வான்ஸ்டு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விற்கிற மொபைல் ஓப்போ, விவோலாம் நம்ம நாட்டுதுன்னு சொல்லுவோம். அதில் உள்ள ப்ராடக்ட்டு எல்லாமே சீனாவில் இருந்தால் வருது. இப்போ அந்த ப்ராடக்ட்டை நீங்களே தயாரிச்சிங்கன்னா என்ன? அதோட அட்வான்ஸ்டா சீனாவிலேருந்து வாங்க வேண்டாமா? அதனால் என்ன பெனிஃபிட்டு? சீனாவிலேருந்து நம்ம ஆளுங்களுக்கு நிறையா வேலை கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறது வேலை கிடைக்குமா? நம்பர் 1. அப்புறம் இன்னொன்று, இப்போ உள்ள கரண்ட் சத்தமா முதல்ல சீனாவுக்கு நாம் கொடுக்குறனால அமெரிக்க டாலர் கொடுத்து தானே வாங்குகிறோம். அதை குறைக்கலாமா? அப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு என்ன ஆகும்? அதிகமாகும். சரி, குறைச்சிட்டோம். ஓகே. இன்னொன்று என்ன பண்ணலாம்? வேர்ல்டு வைடில் அதில் டாப் பிராண்ட் அது நல்ல குவாலிட்டியானதுன்னு வச்சுக்கோங்க, லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அப்படி வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? வெளிநாட்டுக்காரெலாம் அந்த பொருளை யார்கிட்ட வந்து வாங்குவான்? அப்போ என்ன ஆகும்? ஃபாரின் கரன்சி நமக்கு கிடைக்கும். அப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு என்ன ஆகும்? அன்னைக்கு தான் இந்தியா வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்ச நாளாக மாற முடியும். சும்மா கோட்டு சூட்டை சுற்றிக்கிட்டு வேறு நாட்டு பிரதமர் இவங்களாம் போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் வல்லரசுலாம் ஆக முடியாது. இவன் ஊரை ஏமாத்துறான். சரியா? என்னையை பார்த்தா எல்லா நாடும் பயப்படுது, அது பண்ணுது இது பண்ணுங்கிறதெல்லாம் என்னது? ஏமாத்து வேலை. சரி, இப்போ பார்ப்போம். இது ஒன்று. அப்புறமேல இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்றேன். இந்த 64லேருந்து 57 வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே ஒருத்தன் இருப்பான்ல, அவனை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். இப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு வச்சுருப்பானுங்க. எதுலேருந்து எது வரைக்கும்? 64லேருந்து 57க்குள்ளே கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். அப்புறம் என்னவா மாறுது? கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக மாறிடும். ஏன் எதுக்கு அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் 58லேருந்து என்ன ஆயிரும்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே பிடிங்கிதா, அப்போ ராணியோட பிரதிநிதின்னு மாற்றிடுவாங்க. வைஸ்ராய்னா ராணியோட பிரதிநிதி பேர். இப்போ பிரைம் மினிஸ்டர்னு வச்சுருக்கோம்ல, அது இந்தியாவில். அங்கே சட்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் சட்டம் போட்டு கொடுப்பாங்க, அந்த சட்டத்தை இங்கே செயல்படுத்தணும். அதுதான் அவங்களோட வேலை. கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். அப்புறம் என்ன மாறுது? கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. அப்புறம் என்னென்னு மாறுது? வைஸ்ராய். அப்புறம் இந்த பீரியட்லாம் அங்கே இங்கிலாந்தில் நமக்கு ஒரு சட்டம் போட்டு கொடுப்பாங்க. சரியா? 1857 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சார்ட்டர்ட் ஆக்ட் அப்படிம்பாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பிரிட்டிஷில் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் போட்டு கொடுப்பாங்க, அதுக்கு பேர் சார்ட்டர்ட் ஆக்ட். எது வரைக்கும்? 57 வரைக்கும். பட்டய சட்டம். அவன் கொடுக்குற ரூல்ஸ் படி இவன் இங்கே அரசாங்கத்தை நடத்தலாம். யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்புறம் 58க்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களா, அதுக்கப்புறம் என்னன்னா கவுன்சில் சட்டம்பாங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட். கவுன்சில்னாக்கா இங்கே இந்தியாவை நிர்வாகம் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அங்கே ஒரு செக்ரட்டரி இருப்பார். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பான், ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதுமாதிரி அங்கே பார்லிமெண்ட்டில் இந்திய நிலப்பகுதிக்கான கவர்மெண்ட்டுக்கான ஒரு செக்ரட்டரி இருப்பான். அவனுக்கு கீழே ஒரு குழு இருக்கும், 5 பேர் கொண்ட குழு. எத்தனை பேருன்னு தெரில, அதுக்கு பேர் கவுன்சில். அந்த கவுன்சில் தான் ஒரு மசோதா தயார் பண்ணி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண வைப்பாங்க. அதனால் 58க்கு அப்புறம் 1858க்கு அப்புறம் இந்தியாவுக்கு பிரிட்டனில் போடக்கூடிய சட்டத்துக்கு பேர் என்னது? கவுன்சில் ஆக்ட் அப்படிம்பாங்க. சரியா? அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் நீதிமன்றம்லாம் உருவாக்குவாங்க. அப்புறம் நிறையா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க, டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் உருவாக்குவாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக்குவாங்க, யூனிவர்சிட்டிஸ் நிறையா உருவாக்குவாங்க. அதெல்லாம் எந்தெந்த யூனிவர்சிட்டி என்ன ஏது எல்லாமே
உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டே போகணும், வெளியிலலாம் தேவையில்லை. இந்த புக்கு +1 புக்கு, +2ல் இருக்காது அவ்வளோவா. சரியா? இதை நிறையா டைட்டிலாக வச்சு போட்டுருவாங்க. இந்த டைட்டிலே காமிக்கிற பாருங்க. ஒரே இதாக முடிச்சிடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஐரோப்பியர் என்னென்ன டைட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ஐரோப்பியர் வருகை. அடுத்தது ட்ரேடு டு டெரிட்டரி, வியாபாரம் செய்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறான், வங்காளத்தில் லேண்டு பிடிக்கிறான் இல்லையா, அதான் டெரிட்டரினா லேண்டு பிடிக்கிறது. ரூரல் லைஃப் அண்டு சொசைட்டி எப்படி இருந்தது இந்தியாவில், கிராம பொருளாதாரம். ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த இப்போ பால் கறக்கிறவன், விவசாயம் செய்கிறது, காய்கறி, இதெல்லாமே அந்த கிராம தேவையை ஃபஸ்ட்டு பூர்த்தி செஞ்சுக்கும். சர்ப்ளஸாக இருக்கிறத வியாபாரி வந்து வாங்கிட்டு போவான். பெரிய அளவில் எதுவும் இல்லை, ஏன்னா ரோடு கீடு எதுவுமே இல்லை. கிராம பொருளாதாரம். பீப்புள்ஸ் ரிவோல்ட், பாளையக்காரர்கள் இவங்கெல்லாம் பண்ணுறாங்கள, பாளையக்காரர் அவங்களாம் புரட்சி. அது எஜுகேஷன் டெவலப்மெண்ட், அதான் எல்லாமே பொதுக்கல்வி கொண்டு வந்து ஒரு குரூப் படித்ததை எல்லாத்துக்கும் மாற்றி, அப்புறம் ஸ்கூலு, டீச்சர் ட்ரைனிங். ஃபஸ்ட்டு ஸ்கூல் தான் ஓப்பன் பண்ணுவானுங்க, ஆனால் எப்படி நடத்துறதுன்னு தெரில. அப்போ டீச்சருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அதான் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். டிடிஎட்டா? ஆமாம், டிடிஎட் தானே அதுக்கு பேர், டீச்சர் ட்ரைனிங் எஜுகேஷன். அது மாதிரி டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங்னு வரும். அது இதெல்லாம் உருவாக்குவானுங்க. இன்ஜினியரிங் காலேஜு, மெடிக்கல் காலேஜிலேருந்து இப்போ இருக்கிற எல்லாமே அவன் தான் கொண்டு வரான். இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்டேருந்து ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு அங்கே போயிடுவான், அங்கேருந்து தயாரிச்சுட்டு அங்கே கொண்டு வருவான். அப்புறம் என்ன பண்ணுவான், அவங்க நாட்டில் சின்ன நாடில் அது இல்லாமல் நிறையா சம்பளம் கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணுவானுங்கனாக்கா, நம்ம ஊர்லேயே ஃபேக்ட்ரி ஆரம்பித்து இங்கேயே தயாரித்து உலக நாடு ஃபுல்லாக சேல் பண்ணுவான். அப்புறம் ஒன்று பாருங்கள், இப்போ நம்ம நாட்டில் இருந்து ரா மெட்டீரியல் நிறையா போய் குமியுதா, அவங்க நாட்டில் என்ன இருக்காது, அப்போது வேலைக்கு ஆள் பற்றாக்குறை பாருங்கள். அதான் சொல்ல வந்தேன். இப்போது இத்தனைக்கூண்டு நாடு, இவன் கண்ட்ரோலில் இவ்வளோ பெரிய நாடு. சரியா? நம்ம நாடு, இந்த நாடெல்லாம், அப்புறம் ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் நாடெல்லாம், சீனா வரைக்குமே இருக்கும். ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் நாடுகள். இத்தனைக்கும் நாளில் இந்த நாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இத்தலூன் நாட்டில் தயாரித்து எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணும். என்ன ஆகும், எக்கனாமிக்ஸ் லிங்க் பண்ணுறங்க, என்ன ஆகும், லேபர் பற்றாக்குறை, லேபரர் உழைப்பாளர் அங்கே பற்றாக்குறையாயிருது. உழைப்பாளர் பற்றாக்குறை ஆச்சுன்னா என்ன ஆகும், உழைப்பாளருக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கணும். அப்போ முதலாளிக்கு என்ன ஆகும், லாபம் குறைஞ்சிரும். அதோட விளைவாக தான் ரிசர்ச் பண்ணுறானுங்க. இதிலெல்லாம் கிடைச்சதுல லாபம், இந்த லாபத்தை வச்சு ரிசர்ச் பண்ணுறானுங்க. மனுஷன் இல்லாமல் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு. மனுஷன் இல்லாமல் தயாரித்தா அதுக்கு பேர் என்னது, மெஷின். அப்போ தான் முதல்ல இயந்திரங்கள் தயாரிக்கிறான், கண்டுபிடிக்கிறான். எந்த பணத்தை வச்சு, இந்த நாடுகள்லாம் இருந்து கிடைச்ச லாபத்தை வச்சு. ஏன்னா ரிசர்ச் பண்ணால் நிறைய செலவாகும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் முதல்ல அதுவும் நெசவு தொழில் துறையில் இயந்திரங்கள் தயாரிக்கிறாங்க. முதல் இயந்திரம் நீராவி இயந்திரம், நிலக்கரியை வச்சு நீராவி உண்டு பண்ணி இயந்திரத்தெல்லாம் இயக்கணும். தொழில்துறையில், இரண்டாம் நிலை தொழிலில் இந்த மாதிரி இயந்திரங்கள் பொருளை உற்பத்தி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம், அதுக்கு பேர் என்னது, தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்போ தான் முதல்ல இயந்திரங்கள் வருது. அதோட விளைவு தான் இந்த கார்லேருந்து எல்லாமே அதுக்கப்புறம் வந்தது தான். நீராவி இயந்திரத்தை வச்சு தான் எதை ஓடிச்சு, பஸ்ஸிலேருந்து கப்பல்லேருந்து ஓட ஆரம்பிச்சிது. வாழ்க்கையே வேகமாச்சு, ரயில் வரைக்கும் அதில் தான் ஓட ஆரம்பிச்சு. அப்போ 10 பேர் செய்கிற வேலையை ஒரு மெஷின் செஞ்சிச்சு. இப்போ 100 பேர் செய்கிற வேலையை ஒரு மெஷினு ஒரு ஆள் செஞ்சிடறான். இதனால் என்ன இருக்கும், லேபரர்ஸுக்கு என்ன ஆயிரும், தேவை குறைஞ்சிரும்.
தேவை குறைஞ்சா என்ன ஆகும்? அவனுக்கு கம்மி சம்பளம் கொடுத்தா போதும், முதலாளிக்கு லாபம் கிடைக்கும். சரியா? கையில் செய்கிறதோட மெஷின் செஞ்சால் எப்படி இருக்கும்? அந்த பொருள் குவாலிட்டியாக இருக்கும், சீப்பாயிரும். அப்போ மெஷினில் தயாரித்த ஒரு பொருள் 1 மீட்ரு துணி 10 ரூபாய்க்கு விற்றா, கையில் நெஞ்ச துணி எவ்வளோ ஆகும்? 50 ரூபா 100 ரூபாய்க்கு போகும். எதை வாங்குவான் எல்லோரும்? அதான் கேட்பாங்க, தொழில் புரட்சி எந்த நாட்டில் உருவானுச்சு? இங்கிலாந்தில். எந்த துறை? நெசவு தொழில். அதோட விளைவு என்ன? இதோட விளைவு தான் பாருங்கள். அப்போ தொழில் புரட்சினால் என்னாச்சு? இயந்திரங்கள் ஃபுல்லாக, யூரோப் முழுவதும் இயந்திரங்கள், எல்லா தொழிற்சாலையிலையும். சரியா? அப்போது தொழிலாளர்களுக்கு தேவை என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சா? கம்மி சம்பளமா? வேலை இல்லா திண்டாட்டமா? யார் பாதிக்கப்படுறா? தொழிலாளர்கள். பணக்காரன் பயங்கர பணக்காரன் ஆகிட்டான், ஏழைக்கு சாப்பாடு, தொழிலாளர் ரொம்ப மோசமான நிலைக்கு போகுது. ஸோ அதுக்கு தீர்வு தான் எது? கம்யூனிசம். ஒரு பிரச்சனையில் தான் இன்னொன்று தீர்வு. இதுதான் கம்யூனிசம். யார் கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட்டை? கார்ல் மார்க்ஸ். சோசியலிசம். சோசியலிச கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம். எல்லா சொத்தும் யாருக்கு சொந்தம்? அரசுக்கு. எல்லா தொழிலும் அவன் தான் பண்ணுவான், மக்கள் வேலை செஞ்சுருந்தா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடச்சிரும். அதான் சோசியலிசம். சோசியலிசத்தை என்னன்னு சொல்லுவாங்க? லெஃப்ட் விங்கா? லெஃப்ட் விங். கம்யூனிசம் சோசியலிசத்துக்கு. கேபிட்டலிசம் ரைட் விங். அதோட லிங்க் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். சரி, போயிட்டு வாங்க. அப்படியே வர வர தேவை விட்டு போனதெல்லாம் அப்படியே சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? ஐரோப்பியர் வருகை. வீடியோ இருக்குது உங்களுக்கு, ப்ளஸ்ஸு ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்க.